அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம். சதயம் என்று சொன்னால் யம தர்மராஜன் என்று அர்த்தம். சதயம் என்று சொன்னால் யம தர்மராஜன். யார் சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர்களுடைய வழியில் தற்கொலை தோஷம். நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவர்கள் வர்க்கத்தில் தற்கொலை தோஷம் கண்டிப்பாக உண்டு. அப்ப அந்த தற்கொலை தோஷம் வந்துடும். ஏன்னா என்ன காரணம்னா என்ன சொன்னா அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் இந்த ராகுவை ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா கெடுத்து கொண்ட மனோநிலையை கெடுப்பவன். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் 3 பரிபந்தம் உண்டு. சதயம்னா சதயத்துல ஒருத்தன் பிறந்தான்னா அவனுடைய ஆக்டிவேஷன் சுவாதி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கேரக்டர், அந்த வேகம், அந்த துடிப்பெல்லாம் உண்டு. சுவாதினா நரசிம்மர். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் 6:20. எப்பயுமே ஒவ்வொரு நாளும் 6 மணியிலிருந்து 6:40 வரைக்கும் எந்த ஒரு மனிதன் போய் நரசிம்மமூர்த்தியை கும்பிட்டு ஒரு சிவரளி மாலை போட்டு 2 தீபம் போட்டு வந்தானோ அவன் நினைச்ச காரியம் போற அத்தனையும் நடக்கும். ஏன்னா சுவாதியில் பிறந்தவர் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தி சாயிற நேரத்தில் உதயமாகி அந்த அரக்கனை என்ன சொன்ன குடலை உருவி கொன்றவர். அதனால நீங்க எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் அங்கதான் இருக்கு. அப்ப சதயம் கேன்சர் தோஷம் உடையது. இந்த சதயத்தில் எப்ப யாரு வீட்டுல பிறந்தாலும் பெரும்பாலும் தாத்தாவை பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தாத்தாவை பார்த்திருப்பாங்க. தாத்தா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பார். ஆனா தாத்தாவை போட வந்த நட்சத்திரம் தான் சதயம். தாத்தா ஒரு சதய நட்சத்திரத்துல போய் பிறந்தாங்கன்னா அங்க முன்னோர்களுடைய சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு குழந்தை சதய நட்சத்திரத்துல போய் பிறந்துச்சா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க நாம் ரெடியாகி கொண்டோம் என்று சொன்னால், தாத்தம் பாட்டி இவர்களுக்கு நாம திதி கொடுக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லலாம்னா சீரும் சிறப்புமா வரும். சதயம் என்று சொன்னாலே முன்னோர்களுக்கு திதி கொடுன்னு தான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். இவன் திதி கொடுக்காம என்ன செய்வான் தெரியுமா? ஏன்னா அது மறக்கடிக்கும். உங்களுக்கு கர்மாவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன செய்யும்னா உங்களுக்கு அந்த கர்மாவை செய்ய விடாமல் தடுக்கும். போக முடியாது, எது நடைமுறைக்கு பண்ண முடியாது. இல்லைன்னா அந்த நேரத்துல ஒரு அந்த திதி வருகின்ற காலத்துல நம்ம எங்கேயோ வெளியே இருப்போம், முடியாது. இப்படியே முடியாமல் என்ன சொல்லலாம்னா பெரிய பேடனை சேர்த்து வச்சு தற்கொலை, விபத்து, கேன்சர் போன்றதை கொடுக்கக்கூடியது சதயம். ஆனால் நல்ல நட்சத்திரம். சதயம் என்று சொன்னால் 100. சதயம் என்று சொன்னால் கட்டுக்கட்டான நோட்டு என்று பெயர். சதயம் என்று சொன்னால் கட்டுக்கட்ட. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் போன பிறப்பில் விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் என்ன சொன்னா இங்க பிறந்து சாப்பிட வந்தவங்க. இவர்கள் எப்பயுமே டென்ஷனா தான் இருப்பாங்க. இவர்கள் இந்த குழந்தையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அந்த வீட்டில் அவர்கள் வைத்ததுதான் சட்டமா இருக்கும். முடிவுரை அவர்கள் திருப்திப்படாமல் நீங்கள் யாருமே திருப்திப்பட முடியாது. ஒரு சின்ன குழந்தைய பிறந்துருச்சு வைங்க, அந்த குழந்தையோடைய செயல்பாட்டுக்கு இந்த பெரியவர்கள் ஒத்துப்போக அது வைத்து விடும். இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனாலதான் யாருமே என்ன செய்வாங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஜோதிடர்கள் குழந்தை பிறப்பதை ஏற்பதற்கு நாளா குறிச்சு கொடுக்க மாட்டேன்.
வேண்டாம். ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா தாய் தகப்பன் அடிமையா கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை போட்டு இம்சையா படுத்தி வந்து என்ன சொன்னா நொச்செடுத்து துன்பமா படுத்தி எடுத்து விட்டுரும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு மைனஸை வந்து மைனஸ் என்ன பிடிவாதம் தான், வேற ஒன்றும் செய்யாது. ஆனால் தூக்கி வளர்க்க 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 அந்த வர்க்கம் என்ன செய்யும், அதற்கு வந்து என்ன சொல்ற அந்த அந்த குழந்தைகளுக்கு அது மனைவியாக இருந்தாலும் சரிதான் கணவராக இருந்தாலும் சரிதான் அவர்களுடைய பேஸை வந்து நாம ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும். அதை நாம வந்து பின்தொடர்ந்தே போய் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அது தீர்மானமா பண்ணிடும். காலம் ஃபுல்லா திருவாதிரையில் பிறந்தாலும் சுவாதியில போய் பிறந்தாலும் சதயத்துல போய் பிறந்தாலும் தகப்பன் அடிமை, தகப்பன் அடிமை, யாரும் மாற்றம்லாம் கிடையாது. தகப்பன் அடிமையா தான் இருப்பான். அப்ப இந்த தகப்பன் அடிமையாக இருப்பான். எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா யாரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவர்களுக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு. சார் 3 ராகுவுடைய நட்சத்திரத்துல யார் வேணாலும் பிறந்தவங்க பாருங்க, அவர்களுக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு, பார்ட்னர் தோஷம் உண்டு. பார்ட்னர் யாரு ஜோதிடத்துல? பார்ட்னர் என்பவர் புதன் தான். அப்ப சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் என்ன சொல்றான்னா வந்து ஒவ்வேறு விதமாக இவங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து குடமெடுத்து ஆடும், உறுதியாக குடமெடுத்தாங்க. அது 22வது நட்சத்திரம் இருக்குதே, அந்த 22வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கும். கர்மாவை அங்கிருந்தா புகுத்தி விடும். அங்கிருந்தா எல்லா நட்சத்திரம் எல்லாரும் மனிதனுக்கும் என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய ராசிக்கு 22வது நட்சத்திரம் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் உங்க 10ஆம் பாவத்துல தான் இருக்கும். அந்த கர்மா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடமோ கரெக்டா அது வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் நீங்க பண்ணவே முடியாது. அப்ப சதயத்தில் போய் பிறந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுடைய கல்வி அப்படிங்கிறத பத்திரமா நல்ல வரியா முடிச்சு வரணும். கல்வியை முடிச்சு வரும்போது தோல்ல வந்து என்ன தாலிக்கயிறு கட்டுற மாதிரி ஏதாவது வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டா உன் வாழ்க்கை நாசம், ஒரே நாசமாயிரும், ஒரே நாசமாயிரும். ஏன்னா படிக்க போன நீ உனக்கு 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்தை நான் லவ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்டு வந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதுல இருந்து மீண்டு வருவது கஷ்டம். அப்ப எல்லா மனிதனுக்கும் தன்னுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை வந்து என்ன செய்யணும், பணிந்து விட வேண்டும். பணிஞ்சாச்சுன்னா என்ன சொல்லணும், கர்மா வந்து குறையும். அதை நிமிர்ந்து பார்த்து விட்டாய் என்று சொன்னாள். நீ நிமிர்ந்து பாரு, உனக்கு ஆப்பு வந்து உறுதி. அதை நீங்க யாராலையும் ஒண்ணும் செய்யவே முடியாது. அப்ப எது அவயோகியாக வருகிறதோ, அவயோகி என்பது 22, அந்த 22க்கு நீ பிறந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தை போய் கும்பிடு. அந்த 22வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா தெய்வ பலத்தால் மடக்கப்படும். ஒரு சதய நட்சத்திரத்தை போய் வந்து சதய நட்சத்திரத்தை பிறந்துட்டான், அப்ப அவனுக்கு 22வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரமா வந்துடும். அதன் மூலமா அவன் துன்பத்தை அனுபவிப்பான், அதுல மாற்றம் கிடையாது. அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த சதய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் ஆகிய பரணி நட்சத்திரத்திற்கு யோகி யாரு? புதன். இது என்ன புது கான்செப்டா இருக்குன்னு வைக்கல, எல்லாம் வந்து உங்க முன்னோர்கள் சொன்னதை நீங்க வந்து உள்ளார்ந்து போனீங்கன்னா நிறைய ஜோதிட விதிகளை எடுக்கலாம். மேல்டாப்ல இருந்துட்டு என்ன சொன்னா பணம் வேணும், அது வேணும், இது வேணும், ஆணை வேணும், குதிரை வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க ஜோதிடம் படிக்கவே முடியாது. இதை நான் எதுக்கு தெளிவா பேசுறேன்னா எல்லாத்தையும் தெளிஞ்சு ஆராய்ஞ்சு அறிஞ்சு தான் பேசுவேன். இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சதய நட்சத்திரம் என்னுடைய மச்சனம் தான், வேற யாரும் கிடையாது. கரெக்டா அந்த சதய நட்சத்திரத்திற்கு கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா அந்த குழந்தையை படிக்க வைத்திருக்கிறார், படிக்க வச்சுட்டார், நல்லா படிக்க வச்சுட்டார், மாஸ்டர் டிகிரி வச்சார். ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு எப்படி ஒரு 15 பரீட்சை எழுதி எல்லாமே கடைசியில 1 மார்க்ல போகுது. அங்க அந்த 22வது நட்சத்திரம் என்னது, சதயத்துக்கு 22வது நட்சத்திரம் கேட்டை, புதன் என்று சொன்னால் கல்வி, பரீட்சை, பேனா, பென்சில் அத்தனை எல்லாம் வந்து இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை.
அப்ப வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சார், புதனுக்கு உண்டான கேரக்டர் என்ன சொன்ன, புதன் வந்து உங்களை வந்து ஏறிட்டு பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பெருமாளை பிடிக்கணும். நான் சொல்றேன், திருப்பதிக்கு போயிட்டு வாடா அப்படின்னம்னா, ஆமா திருப்பதிக்கு அவ்வளவு செலவழிச்சு போகணுமா, ஆமா இல்லைன்னா என்ன கூட்டு போய் சொல்லுவான். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றான்னா, கர்மாவை வந்து வரணும் வரணும், வந்தா கூட்டிட்டு போயிடலாம். ஆனால் இவ்வளவு செலவழிக்கணுமா, நீங்க இவ்வளவு செலவழிச்சு நீங்க வந்து நல்லா வச்சிருக்கே செலவழிப்பேன், நான் என்ன செய்வேம்மா? இப்படி இருக்கிறவனை என்ன செய்ய முடியும்? வருத்தமா தான் இருக்குது. அப்ப எந்த ஒரு மனிதனுடைய 22வது நட்சத்திரத்துடைய கொட்டத்தை அடக்கணும். அப்ப கொட்டத்தை அடக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன சொல்றானா, அந்த அதுக்கு 6வது நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா, 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வத்தை வணங்கினோம் என்று சொன்னால் இந்த கொட்டம் 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான இது வந்து அடங்கும். அப்படி அடங்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப அதனால பிடிக்கடா அப்படின்னம்னா பிடிக்க மாட்டான். காரணம், கர்மாவை பிடிக்க விட மாட்டான். அதனால சதய நட்சத்திர பிறப்பு யோகமானதுதான். ஆனா யோகமான வசதி வாய்ப்புகள், காரு, வீடு கட்டியாச்சு, எல்லாமே இருக்குது. அடுத்த சந்ததிகளுக்கு உண்டான அந்த செயல்பாட்டை, கல்யாணமும் சீக்கிரம் முடியல, வேலை கிடைச்சாதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிள்ளைகளை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க நாங்க எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்து படிச்சோம், கடைசியில வேலை கிடைக்காம எப்படி கல்யாணம் முடிக்குதுன்னு அவங்க ஒரு ஃபைட் பண்ணுது. இதுல போட்டு வந்து திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான். எப்பயுமே ராகுவோடைய நட்சத்திரத்தை கெடுப்பது யாரு? புதன் தான். புதன் தான். மழை பெய்யுது, சவுண்டு கேட்கும், இருந்தாலும் யாரும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா வால்யூம் வந்து என்ன சொன்னா இயர்போன் வச்சு நல்லா கேட்டுக்கிடுங்க. ஏன்னா மழை நேரம் நம்ம வீடியோ போடாம போக முடியாது, வீட்டில் வேணா போட முடியாது. அப்புறம் வந்து என்ன சொன்னா இந்த மழை நேரமா இருக்கிற வெளியே நல்லா மழை பெய்யுது, அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் இறைச்சலாக இருந்தாலும் வீடியோவை கேளுங்க. அப்ப இந்த சதய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க என்ன செய்யணும்? எப்பயுமே கையில வந்து ஒரு பாம்பு மோதிரம் கண்டிப்பாக போடணும். அப்ப பாம்பு மோதிரம் போட்டுட்டு எப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த காகத்திற்கு வந்து டெய்லி 2 உளுந்த வடை வைக்கணும். ஏன்னா உங்களுடைய கர்மா என்பது என்ன சொன்னா காகத்தால் சீர் செய்யப்படும். அதற்கு உணவு வைக்க வைக்க அது உளுந்த வடையை வைக்க வைக்க ரொம்ப சீராகும். உளுந்த வடையை வச்சீங்கன்னு வைங்க, சூப்பரா வந்து என்ன சொன்னா வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். அப்ப அந்த சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து, நீங்கள் எப்பயுமே கையில வந்து ரிங்கு வந்து என்ன சொன்னா பாம்பு ரிங்கு, காப்பர் ரிங்கு வந்து என்ன சொன்னா பாம்பு ரிங்கு இந்த ஈசாயாவில் கிடைக்கும், அதை நீங்க போடுங்க. அதற்கடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா காகத்துக்கு 2 உளுந்த விட வைங்க. முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தகப்பந்தாய் இறந்து விட்டாலும் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? அப்பா இருப்பாரு, மகன் இருப்பான். மகன் சதய நட்சத்திரத்துல வைப்பான். அப்பா வந்து என்ன செய்வாரு? அவங்க அப்பா வந்து திதி கொடுக்க மாட்டாரு. அவர் அந்த காலத்துல எனக்கு ஒண்ணுமே செய்யலடா, நான் எப்படிடா வந்து அவருக்கு போய் கொடுக்க முடியும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாடா அப்படின்பாரு. கர்மாவை பத்தி தெரியாது, நம்ம பிள்ளை பாதிக்கப்படுமே அப்படின்னு. பெத்த தகப்பன் நமக்கு நன்மை செய்திருந்தாலும், பெத்த தாய் நமக்கு நன்மை செய்திருந்தாலும், தீமை செய்திருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னை பெற்று விட்டாய், இந்த உலகத்துல நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இறந்துட்டேன், உனக்கு நான் வந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்ல உன்னை நினைப்பேன், நீ இறந்த திதியில நினைப்பேன், இல்லைன்னா அமாவாசையில் நினைப்பேங்கிறத நீ 1000 சஞ்சலங்கள் இல்லாமல் அதை செய்தாய் என்று சொன்னால், இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில், அது சதய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க, அவங்களுடைய அடுத்த சந்ததி வந்து நல்லா வந்துடும். இல்லைன்னா வராது, வரவே வராது. அதுலெல்லாம் மாற்றம் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம எப்பயுமே வந்து என்ன சொன்னா, உங்களுடைய கர்மா அடிபட வேண்டும் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டானதை நீங்கள் 6வது நட்சத்திரத்திற்கு உண்டானது, பிறப்பு நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுப்ப. சதய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா அதற்கு 6வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புதனுடைய கடாட்சம் அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்திற்கு வந்து யோகத்தை செய்யக்கூடியவன் புதன். அப்ப அவனை போய் பிடிச்சுக்கணும். எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுங்க, நாம் பிறந்த நட்சத்திரத்துக்கோ, நம்ம தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கோ, 3 குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கோ, 5 குடை 7 குடையவன் நின்ற எந்த காரகத்தை வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும், எந்த காரகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்ன 12ஆம் பாவம் சார்ந்த விஷயமா, லாபஸ்தானம் சார்ந்த விஷயமா, லாபஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ
அதற்கு 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான நாளில் நீங்கள் போய் வந்து அந்த நவகிரகத்தில் இருக்கின்ற அந்த தெய்வத்தையே பிடிச்சால் அதே நவகிரகத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு கிரகம் இவருக்கு யோகத்தை செஞ்சிட்டு இருவார். இப்ப பரணியில போய் வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் வழிபட்டே என்று சொன்னால் அன்னைக்கு புதன் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுத்துருவார். அப்ப எது வந்து பாதகம் செய்கிறதோ அந்த பாதகம் செய்கின்றதை வந்து சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய எந்த காரகத்தில் வந்து இப்போ 5ஆம் பாவம் ஒன்று இருக்கு. 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்களேன். அப்ப விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்ன விசாக நட்சத்திரத்துக்கு அவயோகி யாருன்னா கேது தான். விசாக நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை பாருங்க, கேது மூல நட்சத்திரம் வந்துடும், சாரி மக நட்சத்திரம் வந்துடும். அவ வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மக நட்சத்திரத்துடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த விசாக நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், அந்த விசாக நட்சத்திரத்துக்கு விசாக அனுசம் கேட்டை மூலம் புராணம், விசாக அனுசம் கேட்டை மூலம் புராணம் உத்திராடம். அப்ப அந்த உத்திராட நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வழிபாடு பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் கேதுகளுடைய தடை அத்தனை விசாக நட்சத்திரத்துக்கு ஒதுங்கிடும். இப்படித்தான் ஜோசியம் சொல்லுது. ரொம்ப இலகுவான தீர்வு. இதை நீங்க பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக யார் தேவைப்பட்டதுக்கு கரெக்டா போய் நம்ம நின்னோம்னா அன்றைய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகம் வந்து வேலை செய்யும். மற்ற நடைமுறையாக இருக்கிற யோகத்தை பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ஒரு நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து மக நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருந்தது 5:30 மணிக்கு மேல மக நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பூர நட்சத்திரம், இப்ப மக நட்சத்திரம் ஓடி முடிஞ்சாலும் பூர நட்சத்திரம் ஒண்ணு. இன்னைக்கு பூரத்திற்கு எந்த யோகம் வேலை செய்யும் அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு வேலை செய்யக்கூடிய யோகம் எது தெரியுமா? விருத்தி யோகம். இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? ஜோதிடத்தை பத்தி அருமையாக தெளிவாக பேசி இப்ப என்ன யோகம் வேலை செய்யும்? பூரத்திற்கு வந்து வேலை செய்யக்கூடிய யோகம் வந்து விருத்தி யோகம் செய்யும். அப்ப இந்த விருத்தி என்பது என்ன சொல்றான்னா வந்து புதன், விருத்திக்கு யோகம் வந்து புதன். அப்ப வந்து என்ன சொல்றான்னா இதே பூர நட்சத்திரத்திற்கு வந்து அவயோகத்தை செய்யக்கூடியது யார்? பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்ப என்பது செவ்வாய் தான் அவயோகத்தை செய்யும். பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. அப்ப 4, 4, 9, 13, 22 பூர நட்சத்திரத்துக்கு அவயோகத்தை செய்யக்கூடியது செவ்வாய். அப்ப பூர நட்சத்திரத்திற்கு அவயோகத்தை செய்யக்கூடிய செவ்வாயை சரிப்படுத்துவதற்கு பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், விசாக நட்சத்திரத்தை வந்து நாம் வந்து பிடித்தோம் என்று சொன்னால் அங்க என்ன செய்யும்? செவ்வாய் வந்து என்ன சொல்றான்னா வந்து யோகியாக வந்து விடுவார் அன்னைக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிற கிரகத்தோடைய கொடுமைகளில் இருந்து தப்பிக்க, அந்த 22வது நட்சத்திரத்துக்குள்ளுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்க விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போய் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு வந்து ஒரு செவ்வரளி மாலை போட்டு 2 விளக்கு போட்டு வாங்க. பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அனுபவித்து கொண்டு இருக்கிற கொடுமை அப்படியே வந்து என்ன சொல்லணும்? சமாதானப்படுத்தப்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது. அதனால சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக யோகசாலிகள் தான். அவர்களுடைய வழியில் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். சர்ப்ப கிரகங்களை வழிபாடு பண்ணணும். முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்கணும். கையில வந்து சர்ப்ப மோதிரம் போடணும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்? காகத்திற்கு டெய்லி உளுந்த விட வைக்கணும். வச்சுட்டு சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் பெயர்களை தெரிந்து வைத்திருந்து நீங்கள் அனுதினமும் காலையிலும் இரவிலும் சொல்ல அவர்களுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சர்ப்ப வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை அடையும். முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள். கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இருக்கும், அது வராமல் இருப்பதற்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு வராமல் இருப்பதற்கு, உங்களுக்கும் வராமல் இருப்பதற்கு கையில் சர்ப்ப மோதிரம் போடுங்கள். பாம்பு மோதிரம் போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா அந்த தோஷம் தாக்காது. அதுக்கடுத்து வந்து 2 சர்ப்பங்கள் இணைந்த அமைப்பில் இருக்கிற அந்த இதுக்கு வந்து என்ன சொன்னா வழிபாடு பண்ணுங்க.
கண்டிப்பாக நல்லா இருக்கும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தனக்கு 6வது நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரத்தோடைய அதிதேவதையையும் அதற்குண்டான விருட்சத்தையும் அதற்குண்டான உணவையும் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு அந்த 6வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கவலையெல்லாம் பட வேண்டாம். அதனால எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சோ அதற்கு உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த உட்கார்ந்த கிரகம் வந்து சூப்பரா வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சதய நட்சத்திரம் மணி மகுடத்தை கூட்டும். சதய நட்சத்திரத்துல போய் பிறந்தா கையில வந்து என்ன சொல்லணும்னா இந்த காப்பு கணக்கா வெள்ளி காப்பு கணக்கா இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளி காப்பு கணக்கா வந்து என்ன சொல்லணும்னா கடைகள்ல வந்து காப்பு நல்ல அதுல காப்பர்ல வேண்டாம், நல்ல சில்வர்லயே விற்கும். கொஞ்சம் இதான் போடுங்க. கண்டிப்பாக வந்து சதய நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சதய நட்சத்திரம் ரவுண்ட் அப்படின்னு பேர். அப்ப எப்பயுமே சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த 10 ரூபா காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வட்டமான காசு, அந்த காசை பாக்கெட்ல போட்டுப்போங்க. சதய நட்சத்திரம் சூப்பரா வேலை செய்யும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள், கடனில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கோர்ட்டு கேஸ்ல கொண்டு விட்டுருவான், உறுதியா விட்டுருவான். சாதாரணமாக வந்து மெல்ல இழுத்து கொண்டு போய் விட்டுட்டேன்னு கடைசியில வந்து என்ன சொன்னா அவதாரம் கட்டிட்டு வந்தாங்க. இப்போதைக்கு சமீபத்துல வந்து ஒரு 3 lakhs அதுக்கு செலவு. ஒண்ணுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாத்தியாரு சதய நட்சத்திரத்துல பிறந்தவர் வேலை பார்க்குறாரு. ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு பையனை சத்தம் போட்டாரு. சத்தம் போட்டவுடனே அவன் என்ன செஞ்சிட்டான், வாத்தியாரை வந்து ஹெட்மாஸ்டரை வஞ்சிட்டான். இவர் போய் ஓரத்தில் நின்று அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்ட்டு இருக்கான். ஹெட்மாஸ்டருக்கு வந்து என்ன டிரைவரா இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த பையனை அடிச்சு போட்டாரு. எப்படா நீ ஹெட்மாஸ்டர் இப்படி திட்டலாம் அப்படின்னு. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் என்பது புதனா, அவன் சதய நட்சத்திரத்துல போய் பிறந்த ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன செஞ்சுட்டான், என்ன அடிச்சுட்டாங்கன்னு கேஸ் கொடுத்துட்டான். அந்த ஒரு 7 வருஷமா கேஸ் நடந்து கடைசியில் என்ன சமாதானமா பேசி அவன் என்ன செஞ்சிட்டான், என்ன செய்யல தெரியாது, கேஸை வாபஸ் 3 லட்சம் வேணும்ட்டான். வாத்தியார் சதய நட்சத்திரத்துல போய் பிறந்த இதுல ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஃபாஸ்டர் செத்து போயிட்டாரு. டிரைவர் வந்து ஐயா என்னால அவ்வளவு தூரத்துக்கு கொடுக்க முடியாதியா அப்படின்ட்டான். இவர் கேஸை முடிக்கணும்ல, 3 லட்சம் கொடுத்து தான் முடிச்சுட்டு வந்தார். இதெல்லாம் அனுபவத்தில் வந்தது. பரிசித்து பாருங்கள். எல்லோரும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க காகத்திற்கு உணவு வையுங்கள், சுக்கிரனை வந்து நன்றாக வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கர்மா குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.